நம்மள எத்தனை பேர் நமக்கு பிடித்தமான படிப்பை படித்து முடிச்சுட்டு அந்த படிப்புக்கு சம்மந்தமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அப்படிங்கிற கேள்வி கேட்டால் நிறைய பேர்ட்டேருந்து இல்லைங்கிற பதில் தான் வரும். இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு நமக்கு பிடிச்சமான வேலையை செய்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு யார்கிட்டையுமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது கிடையாது. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது பண ரீதியாக மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையையும் ஃப்ரீடமாக ஆக்குது. ஸோ இதனால் ஒருத்தர் அவரோட இளம் வயதிலிருந்து ஃபினான்ஷியல் பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அடைவதற்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் அ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒருத்தர் எந்த வேலைக்கும் போகாமல் அல்லது எந்த தொழிலும் செய்யாமல் ஏற்கனவே அவர்கிட்ட இருக்கிற செல்வத்தை வச்சு அவரோட நிதி தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிறது. மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் குறித்த அவேர்னஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி நாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிள்ளைங்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும். இது நம்மளோட நிதியை மட்டும் இல்லாமல் நிதி ஒழுக்கத்தையும் வளர்த்தெடுக்கும். அடுத்ததாக டெவலப்மெண்ட். பொதுவாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அடைகிறதுக்கு நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் என்னென்னா வருமானம் அல்லது சம்பாத்தியம். இந்த வருமானத்தை அடையிறதுக்கு முக்கியமான வழி நாம் செய்கிற வேலை. நம்மளில் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் எத்தனை பேர் தேவைக்கு போதுமான அளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அதுக்கு இல்லை அப்படிங்கிற பதில் தான் நிறைய பேர்கிட்டேருந்து வரும். ஏதோ ஒரு படிப்பை படித்தோம், ஓரளவுக்கு சம்பளம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பளம் பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு நிரந்தரமான சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் படிப்படியாக நம்மளோட தகுதியை வளர்த்துக்கிறது தான். ஏன்னா அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகும். ஒரு எம்ப்ளாயி மூலமாக ஒரு கம்பெனிக்கு எந்த அளவு லாபம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனி அந்த எம்ப்ளாயை சம்பளம் கொடுத்து தக்க வச்சுக்கும். ஆக ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளோட தகுதியை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டா தான் நமக்கு வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி சம்பளம் கூட்டிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை சீக்கிரமாக அடைய முடியும். அடுத்ததாக டெப்ட் ஃப்ரீ லைஃப். நிறைய பேர் பண சிக்கலை மாற்றுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த விஷயந்தான். அது என்னென்னா பந்தாவாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே நமக்கு வருமானம் அதிகமாக வருது அப்படின்ட்டு பல லட்சங்களுக்கு கார் லோன் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கடனை கட்டுறதுக்கு பல வருஷம் இஎம்ஐ கட்டுவாங்க. கார் அப்படிங்கிறது வருஷம் தேய்மானம் அடையக்கூடியது. இந்த மாதிரி தேய்மானம் அடையக்கூடிய பொருளை அதிக வட்டி கொடுத்து கார் லோனில் வாங்குறதுனால அவங்க அதிகப்படியான பண இழப்பை சந்திப்பாங்க. அதே மாதிரி தான் வீடு வாங்குறது. சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது சொகுசு வீடு வாங்கணும் அப்படின்ட்டு அதிகமான தொகையில் ஹோம் லோன் வாங்கிட்டு அதுலேயே முடங்கி போயிடுறாங்க. இதனால் அடுத்த 10 அல்லது 20 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறத அடையவே முடியாது. அதனால் தகுதிக்கு மீறி கடன் வாங்கி மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கார் வாங்குறது, சொகுசு வீடு வாங்குறது இதெல்லாம் தவிர்க்கணும். இப்படி செய்யும்போது ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை சீக்கிரமாக அடைய முடியும். அடுத்ததாக நீடு எமர்ஜென்சி ஃபண்ட். எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். இதில் முதல்ல நம்ம கவனம் செலுத்த வேண்டியது நம்மளோட அவசர தேவைக்காக 6 மாதம் குடும்ப செலவுக்கு தேவையான பணத்தை நம்ம வச்சுருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கொரோனா காலத்தில் நிறைய பேர் வேலையை இழந்து மோசமான நிதி நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த நேரத்தில் நிறைய பேர் கடன் வாங்கியும் அவங்களோட ஜுவல்ஸை அடகு வச்சும் அப்போ இருக்க சூழ்நிலையை சமாளித்தாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையை சமாளிக்க நம்ம எப்போதுமே எமர்ஜென்சி ஃபண்டாக ஒரு 6 மாதம் குடும்ப செலவுக்கு தேவையான பணத்தை கைவசம் வச்சுருக்கணும். அடுத்ததாக இன்சூரன்ஸ் ஆர் மேண்டட்ரி. ஹெல்த் இன்சூரன்ஸ் போதுமான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா திடீர் விபத்து அல்லது திடீர் நோய் வாய்ப்பு ஏற்படும் போது பெரிய அளவிலான மருத்துவ செலவை சமாளிக்க நம்ம கடன் வாங்காமல் இருக்க இது உதவும். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா எதிர்பாராத விதமாக யாருக்காவது மெடிக்கல் செலவு வரும்போது இது நமக்கு கை கொடுக்கும். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் வருமானம் ஈட்டுற நபராக இருந்தால் டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கணும். ஏன்னா வருமானம் ஈட்டக்கூடிய ஆள் இல்லாமல் போயிட்டாங்கன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக ரிஸ்க் அண்ட் ரிவார்டு. நாம் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் அதை பயனுள்ள வகையில் முதலீடு பண்ணியிருக்க மாட்டோம். ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் கம்மியான வருமானம் கொடுக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான திட்டங்களில் மட்டும் முதலீடு பண்ணி வச்சுருப்போம். அதையுமே ஒரு சில லாங் டேர்முக்கு முதலீடு பண்ணுறது கிடையாது. இதனால் நாம் பெரிய நிதி இலக்குகளை அடைய முடியாது. மிகப்பெரிய நிதி இலக்கு அடையணும்னா பங்கு சந்தை அல்லது பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் தான் லாங் டேர்மில் இன்ஃப்ளேஷனோட அதிகமான வருமானம் கொடுக்கக்கூடியது. இதில் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வருமானமும் அதிகமாக இருக்கும். ஆனால் இதிலெல்லாம் லாங் டேர்மில் உங்கள் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபிகேஷன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரிஸ்க்கு கம்மியாகும். இதனால் உங்களுக்கு அதிகமான வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அடுத்ததாக பேசிவ் இன்கம். நிறைய பேர் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 5 o'clock தான் வருவாங்க. எதிர்பாராத சூழ்நிலையில் ஒரு மாதம் வேலைக்கு போக முடியாமல் போயிடுச்சுன்னா வருமானம் அப்படிங்கிறது இருக்காது. இந்த சூழ்நிலையை சமாளிக்கணும்னா கடன் வாங்க வேண்டியிருக்கும். இதுவே வேலைக்கு போனாலும் போகாட்டாலும் கூடுதல் வருமானம் வந்துட்டு இருந்தா அல்லது செகண்ட் இன்கம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்தா பெருசாக பண பிரச்சனை எதுவும் வராது. ஸோ இதனால் உங்கள் பணத்தை உங்களுக்கே வேலை செய்ய வைக்கணும். பேசிவ் இன்கம் அப்படிங்கிற இந்த செயலற்ற வருமானத்தை அடையணும்னா நம்ம சரியான முதலீடு திட்டங்களில் முதலீடு பண்ணி வச்சுருக்கணும். ஆக மொத்தத்தில் செகண்ட் இன்கம் அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் கூடுதலாக ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். அதுவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம்மை உருவாக்கி தரதுக்கு வழிவகை செய்யும். அப்படி வர்ற வருமானத்தை பங்கு சந்தை சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிவ் இன்கம் கிடைக்கும். அடுத்ததாக ரிட்டையர்மெண்ட் பிளானிங். நல்ல வேலை, சிறப்பான சம்பளம், நிறைய திறமை இது எல்லாம் இருந்தாலும் கூட நிறைய பேர் அவங்க 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானை சரியாக செய்யாதது தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆக உங்கள் சம்பளத்திலேருந்து ஒரு பகுதியை கண்டிப்பாக உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒதுக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வயசான காலத்தில் இது ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருக்க காலத்தில் உங்களுக்கு மாதம் 50,000 ரூபா செலவாகுதுன்னா ஒரு வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா தேவைப்படும். உங்களோட ரிட்டையர்மெண்ட் தொகுப்பு நிதி அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான செலவை விட 25 மடங்கு அதிகமாக இருக்கணும். அப்படின்னா உங்களோட தொகுப்பு நிதி அப்படிங்கிறது 1,50 கோடி ரூபாவாக இருக்கணும். இந்த 1,50 கோடி ரூபா அப்படிங்கிறது மிகப்பெரிய இலக்காக இருந்தாலும் இதை நீங்கள் லாங் டேர்மில் சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த தொகுப்பு நிதியை ஈஸியாக அடைய முடியும். இந்த 1,50 கோடி ரூபா தொகுப்பு நிதியை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலமாக வருஷத்துக்கு 4% எடுத்தால் கூட மாதத்துக்கு 50,000 எடுத்து செலவு பண்ண முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 8% வருமானம் கிடைச்சா கூட 4% உங்கள் செலவு போக 4% இன்கம் அதில் அப்படியே இருக்கும். இந்த 4% இன்கம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வளர்த்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் காலத்தில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை ஈஸியாக அடைய முடியும். அடுத்ததாக ஃப்ரீடம் ஆஃப் டைம். ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதுக்கான கால அவகாசம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை சரியாக செய்ய முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ளே உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை சேர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுவே 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்னு கால அவகாசம் எடுத்துகிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களால் மிகப்பெரிய நிதி இலக்கை ஈஸியாக அடைய முடியும். ஆக எந்த அளவுக்கு டைம் ஃப்ரீடம் நமக்கு இருக்குதோ அந்தளவுக்கு நம்மளோட நிதி இலக்குகளை ஈஸியாக அடைய முடியும். ஸோ அதனால் இதுக்காக நீங்கள் உங்கள் இளம் வயதுலேருந்தே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி செய்யும்போது இந்த விஷயங்கள்லாம் சரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.